கரண்ட் அடுப்பில் சாப்பாடு செஞ்சாலும் சக்தி சுவை நிறைந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கரண்ட் அடுப்பில் செஞ்சாலும் கஞ்சி வடித்து தான் சாப்பிடணுங்க. இந்த மாதிரி மிதமான சூட்டில் நிறுத்தி கொதி வர்ற மாதிரி செஞ்சு பக்குவமாக வடிச்சுக்கணுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய டிப்ஸுகள் பவுனம்மா நான் உங்களுக்கு சொல்லித்தரேனுங்க. அதற்கு நீங்கள் பவுன் புட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சா 4 பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். கூடுதல் தகவல் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. என்ன திறமை குடும்ப உறவுகளை, நான் உங்கள் குரு பவுனம்மா. இப்போ கஞ்சி வடிப்பாங்க, அதையும் காட்டுறேன், பார்த்துக்குங்க. சுகரால் பாதிக்கப்பட்டவங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. சுகர்னால் பாதிக்கப்பட்டவங்க கட்டாயம் இதை கடைபிடித்து பாருங்கள். இன்சுலின் போடுற அளவுக்கே இருப்பீங்கள, நீங்கள் எப்படி இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட்றது வாடிக்கையாக வச்சுருப்பீங்கள்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதோ இங்கே பாருங்கள். இப்போ பவுனம்மா கஞ்சியை வடிக்கிறாங்க, தெளிவாக பாருங்கள், ஓகேங்களா? அந்த கஞ்சியை வடித்து விட்டு தான், கஞ்சி வடித்ததோட பக்குவத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. தண்ணி மாதிரி வருது, கொட்டை குழம்பு மாதிரி இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வச்சா இந்த மாதிரி கொட்டை குழம்போ இல்லாமல் தண்ணியோட்ட வரும் அப்படிங்கிறது பாருங்கள். லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த கஞ்சியோட கலர். ஸோ இந்த அளவுக்கு வச்சு நம்ம உள்ளே இருக்கிறத முழுசாக எடுத்துக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம சொல்கிற மாதிரி சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதத்துக்கு ஓரளவுக்கு இணையாக இந்த கரண்ட் அடுப்புகளை பயன்படுத்தினாலும் செய்துக்க முடியும். மறக்காமல் தேவைன்னா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வழக்கம் போல் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் தகவலுக்கு மாத சந்தாவில் இணைந்து கொண்டு கேளுங்கள். எனதருமை குடும்ப உறவுகளை. நன்றி, வணக்கம் மக்களே.